ஏழையா பிறந்தது உன் தப்பு இல்லை, ஆனா ஏழையா சாகிறது உன்னுடைய தப்பு தான். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு ஓடையில அப்படின்னா அந்த தண்ணியை மொண்டு குடிப்போம். அந்த தண்ணி ஒரே இடத்துல குட்டையா தேங்கி நிக்குதுன்னா அப்ப நம்ம தயங்குவோம், அதுல தண்ணி குடிக்கலாமா வேண்டாமா அப்படின்றது. குட்டையா தேங்கி நிற்கக்கூடியது கெட்டு போயிடும். அதே சமயம் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு தடவையும் மழை பெய்யும் பொழுதுதான் தண்ணி குடிக்கிறோமா? குட்டையா தண்ணி தேங்குது, ஆனா எந்த இடத்துல தேங்குது அப்படின்றத பொறுத்து தான். மழை பெய்யும் பொழுதுதான் நம்ம தண்ணி குடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்துட்டு 6 மாசம் அப்படின்றது பாத்தீங்கன்னா தண்ணியே இல்லாம வறட்சியில கிடக்கணும். அப்போ நம்ம சேமிப்பு அப்படின்றது முக்கியம். நம்ம தண்ணியை சேமிக்கிறதுனாலதான் இப்ப நம்ம தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். எத்தனை பேர் வீட்டுல வந்து பைப்ல டேங்க்ல தண்ணி ஏத்திட்டாங்களா பாரு, தண்ணி வரும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பூமியில இருக்கிற தண்ணியும் டைரக்டா நம்ம மொண்டு குடிச்சிட்டு முடியாது, அப்பக்கப்போ மோட்டர் போட்டு அதையும் சேகரிச்சு வைக்கணும். அப்போ இந்த மாதிரி வாழ்க்கையில கடனே இல்லாம வாழ்றதுக்காக சாணக்கியர் சொன்ன ஒரு 7 தாரக மந்திரத்தை நான் ஒரு முழு வீடியோவா மேக் பண்ணி அந்த வீடியோவோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. அந்த வீடியோவில் கிளியரா சொல்லியிருக்கிறேன். அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் கடனில்லா வாழ்க்கையை வாழ முடியும்.